சிவகாசி படமோ திருப்பச்சி படமோ தான் லோக்கல் சேனல்ல போட்டுக்கிட்டே இருப்பான். அதை பார்த்துட்டோம்னா உட்காந்து அழுதுட்டு இருப்பாங்க. டேய் நான் படம் பார்க்கறதா வேணாமா? சார் இந்த சட்டை நல்லா இருக்கா சார்? நல்லா தான் இருக்கு. அவருது சார் சட்டை. ஏன் ஷோக்கு வரணுமா எங்க அண்ணன் சட்டையை தான் போட்டுட்டு வரணும். நல்லா இருக்குல்ல சார்? நல்லா இருக்கு. நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் ஆகணும். வேற வழியில கிடையாது சார். அண்ணாவோட செலெக்ஷன் சூப்பரா இருக்கும் பார்க்கிறதுக்கு. அவங்களுடைய செலெக்ஷன் அவ்வளவா நல்லா இருக்காது. நான் செலக்ட் பண்ணது ஒன்று தான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் சார். அவங்கள மட்டும்தான். பொதுவாக அண்ணன் தங்கை அப்படின்னா வந்து பாசமாக தான் இருப்பாங்க. அது புரிஞ்சிக்கக்கூடியதான், ரொம்ப இயல்பு தான். ஆனால் இவ்வளோ பாசமாக இருக்கிறதா, இன்னும் இந்த மாதிரிலாம் இருக்கிறீங்களா, பூமர்னு சொல்ல தோணுது, இவ்வளோ கிரேசியாக இருக்குன்னு சொல்ல தோணுது அப்படின்னு என்ன விஷயங்களை பார்க்கும்போது உங்களுக்கு தோணும்? நாங்கள் வந்து யூடியூப்ல வீடியோஸ் பண்ணிட்டு இருக்கோம். அண்ணன் தங்கச்சி பாசம் சம்பந்தமா நாங்கள் வீடியோஸ்லாம் நிறைய பண்ணியிருக்கோம். ஸோ அப்படி பண்ணும்போது என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய பார்த்துட்டு இவங்க 2 பேரோட பாண்டிங் சூப்பரா இருக்கு, எனக்கு இந்த மாதிரி அண்ணன் இல்லையே அப்படின்ற மாதிரிலாம் என்கிட்ட ஃபீல் பண்ணுவாங்க. அது நீ நானும் ஃபீல் பண்ணி என்ன பிரச்சனை? அவர்லாம் ஃபீல் பண்ணனா? நிறைய தங்கச்சிங்க இருக்காங்க என் ஃப்ரெண்ட்ஸ் சைடில் உங்களுக்கு அப்படின்னு சொல்லும்போது, என்னது நிறைய தங்கச்சி இருக்காங்களா? நான் ஒருத்தி தான் உனக்கு தங்கச்சி. சொன்னா எப்படி பாக்ஸ்? அதெல்லாம் முடியாது போயா. சங்கீதா வந்து ஒரு ஒய்ஃப்ங்க, 100 ஒய்ஃப் வச்சுக்க முடியாது. ஆனால் 100 தங்கச்சிங்க இருக்கலாம். இன்னொருத்தவங்களை வந்து ஒரு தங்கச்சின்னு சொன்னா கூட அதை கூட ஏத்துக்க முடியாதுன்னு சொல்றது வந்து கொஞ்சம் சைல்டிஷா இருக்க மாதிரி இருந்தது. இது டூ மச். இது டூ மச். எது? இல்ல நான் மட்டும்தான் அண்ணனுக்கு தங்கச்சி. ஏன் அப்படி இருக்கணும்? இல்ல அந்த பொசிஷன் எனக்கு மட்டும்தான், வேற யாருக்கும் கிடையாது. அது தங்கச்சின்னு கூட சொல்லக்கூடாதுன்னா? இல்ல சொல்லக்கூடாது. விஜய் ஃபேனுங்க, நான் பயங்கரமான விஜய் ஃபேனு. ஆனால் பார்த்தீங்கன்னா சிவகாசி படமோ திருப்பச்சி படமோ தான் லோக்கல் சேனலில் போட்டுக்கிட்டே இருப்பான். சரிங்களா? அதை பார்த்துட்டோம்னா உட்காந்து அழுதுட்டு இருப்பாங்க. எம்மா 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 சீசன் 2க்குலாம் பாடி தாங்காதுமா, என்ன விட்டுரு. டேய் நான் படம் பார்க்கறதா வேணாமா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். சாதிக்க பிறந்தவன்டா இந்த சக்கரபாண்டி, உன்னை சோதிக்க பிறந்தவன்டா இந்த வெற்றிவேல். வேற என்னென்ன விஷயங்கள்லாம் படம் பார்த்தாலோ இல்ல ஏதோ நினைச்சாலோ அண்ணன் ஃபீலிங் அழுறது எப்பலாம் நடக்கும்? இந்த பாட்டு வந்துருச்சுன்னா எங்க வீட்டு பிள்ளை இருக்கு இல்லைங்க, அந்த பாட்டு வந்துச்சுன்னா அழுக ஆரம்பிச்சிருவாங்க காலையிலேயே. சிரிக்காத சொன்னா எனக்கு அசிங்கமா இருக்கு. அவங்க பண்றதுல என்ன ரொம்ப கடுப்பேத்துற விஷயம்? சீக்ரெட் பேசணும்னு முடிவு பண்ணிடுவாங்க. சீக்ரெட் தானே பேச போறீங்க, தனியா இருக்கும்போது பேசலாம்ல, நான் கூட இருக்கேன்னு தெரியுதுல்ல, அப்புறம் எதுக்கு போய் குசு குசு குசுன்னு இப்படி போய் உங்க முன்னாடி பேசிட்டு இருப்பாங்களா? வெறி வருது சார். என் முன்னாடி அவங்க காதுல போய் அந்த விஷயத்த அப்ப நம்ம சொல்லி கியூரியஸ் ஆகும்ல, என்னவா சொல்லிருப்பாங்க? என்னவா இருக்கும்? எனக்கு என்னடா தெரியும்? கேளுடா. நைட்டு ஃபுல்லா எனக்கு தலை வெடிச்சிரும். என்னங்க சொன்னாங்க, என்னை பத்தி ஏதாவது சொன்னாப்லையா அப்படி நான் கேட்டு எப்படி எல்லாம் உன் கால்ல வந்து கடறனா? இறக்கம் இல்லையா உனக்கு? இல்ல இது ரொம்ப சீக்ரெட்டான விஷயம், சொல்லக்கூடாது. அப்ப சொல்லக்கூடாதுன்னு ஏன்டி ஏன் முன்னாடி பேசுறீங்க? அந்த மாதிரி தான் இருக்கும். சரி, உன் சைட்லயும் ஒரு நியாயம் இருக்கு. ஜஸ்ட் ஷேர் பண்ணுவாப்புல, இந்த ஆஃபீஸ்ல இந்த மாதிரி இருக்குண்ணா, இப்படி இந்த மாதிரி இருக்கு, பொசிஷன் அடுத்து இப்படி பண்ணணும் அப்படிலாம் பேசுவாப்புல. அது எங்க முன்னாடியே பேசலாமே, அது எங்க முன்னாடியே பேசலாம். இந்த இடத்துல தான் நீ கொஞ்சம் சிந்திக்கணும். அது வந்து கொஞ்சம் சீக்கிரட்டா கொஞ்சம் பேசுவோம், அது எங்களுக்குள்ள ரகசியம், அதெல்லாம் வந்து நாங்க ஷேர் பண்ண மாட்டோம். அதெல்லாம் ஒரு தொழில் ரகசியம் ஐயாச்சாமி. சரிதான். அது உங்களுக்கே கொஞ்சம் உங்களுக்கே எப்படி இருக்கு சார்? உங்களுக்கு எங்களுக்கு எப்படி இருக்கும்? இது கவுண்ட் பண்ணி சொன்னா ஒரு மாதிரி குழப்பமா இருக்கு எனக்கு. அண்ணன் தங்கச்சியா இவங்க பண்றது தாங்கவே முடியல, சகிச்சுக்கவே முடியல, கடுப்பேத்துற மாதிரி இருக்கு அப்படின்னா என்ன சொல்வீங்க? அப்படி கேளு சார். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் ஆமா, பாசமலர் பார்த்தா அவர் இப்போ இருந்திருந்தாருன்னா பார்த்துட்டு நான் படம் நடிக்கலப்பா, எனக்கு பதிலா அவரை போட்டுக்க போயிருங்க சார். இந்த சட்டை நல்லா இருக்கா சார்? நல்லா தான் இருக்கு. அவருது சார் சட்டை. ஏன் ஷோக்கு வரணுமா எங்க அண்ணன் சட்டையை தான் போட்டுட்டு வரணும். நல்லா இருக்குல்ல சார்? நல்லா இருக்கு. நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் ஆகணும். வேற வழியில கிடையாது சார். இது ஒன்று. உங்க அண்ணன் சட்டையை அவர் ஏன் போடணும்? அண்ணாவோட செலெக்ஷன் சூப்பரா இருக்கும் பார்க்கிறதுக்கு. அவங்களுடைய செலெக்ஷன் அவ்வளவா நல்லா இருக்காது. நான் செலக்ட் பண்ணது ஒன்று தான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் சார். அவங்கள மட்டும்தான். இந்த செலக்ஷன் உங்க அண்ணனோடதா இல்ல யாரோடது? அண்ணா அண்ணன் தான். அதனால தான் அதுவும் ஓகேவா? நல்லா இருப்படா போடா. உன்னெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. அப்படின்னா அண்ணன் வேணாம்னு சொன்னா பேண்டலையா அப்படிங்கிற மாதிரி ஆயிடும்ல. அண்ணா வேணான்னு சொன்னா வேணாதான். ஆமாங்க சார், என்னன்னு தெரியல, வேணும்னு சொல்லிட்டாரு. நல்ல வேலை அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. கல்யாணம் நடந்தது. நீங்க கல்யாணம் ஆகலன்னு நினைச்சு பேசிட்டு இருக்கீங்களா? கல்யாணம் ஆயிடுச்சு. என்ன பேச்சு பேசுற நீ? பாத்தீங்க, கல்யாணம் ஆகி 2 பசங்க இருக்காங்க. என்னதான் இருந்தாலும் எங்க அண்ணன் தானே உங்களை செலக்ட் பண்ணது. அது அடிக்கடி சொல்லினே இருக்காரா? அங்க போட்டிருக்காங்களே சார் ஒரு ட்ரெஸ் ஃப்ராக். ஆமா, இந்த ஃப்ராக் என்ன கேட்டாங்க சார் வாங்கி தர சொல்லி. சரி, நான் வாங்கி தரேமா அப்படின்னு சொல்லியிருந்தேன். கொஞ்ச நாள் போயிடுச்சு. சரி, உடைய இடையில ரீசெண்டா ஊருக்கு வர வேண்டிய சூழ்நிலை அவங்க வீட்டுக்கு. அப்புறம்
என்னாச்சு? அவங்க வீட்டுக்கு வந்தோம், திடீர்னு பார்த்தா இவங்க 2 ஆளை காணோம். எங்கடான்னு பார்த்தா வண்டி எடுத்துட்டு போயிட்டாங்க. போயிட்டு ஃப்ராகோட வர்றாங்க. என்ன சொன்னேன் உங்கள்கிட்ட, எத்தனை நாள் சொன்னேன் உங்கள்கிட்ட, வந்தேன் ஃப்ராகோட வந்துட்டேன். எங்க அண்ணன் எடுத்து கொடுத்தாங்க பாத்தீங்களா. ஊருக்கு உடனே கேட்டு உடனே வாங்கி கொடுத்துறாங்க அவங்க ஆமா அண்ணன். எப்ப என்ன கேட்டாலும் அண்ணா உடனே கொடுத்துருவாங்க. இப்போ இதுக்கு ரியாக்ஷன் உங்ககிட்ட கேட்க கூடாது, அவங்ககிட்ட தான் கேட்கணும். கொடுங்க. அவனை மாட்டாடா என் பம்பர கட்ட மண்டையா. கேட்ட உடனே வாங்கி கொடுத்துட்டாப்லையா? ஆமாங்க சார். அது கேட்ட உடனே உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஆஹா லுக் ரொம்ப கெடசா இருக்கே. நாங்க கேட்டா எந்த பொருளும் உடனே வராது வீட்டுக்கு. உடனே அதான் கிடைக்கவே பயந்து கிடைக்காது, வரப்போ. வாய்ப்பே இல்ல. ஏமா பெரிய மனுஷன் போட்டு அடிக்கிற? யாரு இவன்? சல்லி பையன். அப்படி என்ன பொருள் கேட்டீங்க வாங்கி தரல? பொதுவா எல்லாமே அப்படிதான். சில விஷயங்கள் அப்படின்னா இப்ப சண்டேஸ்ல நம்ம வந்து மட்டன் எடுப்போம். ஆனா நாங்க கேட்டா வந்து 1:00 தான் வரும், எங்களுக்கு கரெக்டா 1 மணிக்கு தான் வரும் சமைக்கிறதுக்கு. ஆனா உங்க தங்கச்சி வந்தா காலையில 9-10 மணிக்குள்ள எல்லாமே ரெடி ஆயிடும் மதியம் சாப்பாடே. ஐயோ இப்ப நாங்களா வந்து எங்களோட நேம் சொல்லி தான் கூப்பிடுவாங்க. Okay. பியூரி இங்க வாமா அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. அதானே உலக வழக்கம். ஆனா அவங்க வந்து பாப்பா பாப்பா அப்படிதான். என்னைக்காவது ஒரு நாள் எங்களை பாப்பான்னு கூப்பிட்டுருக்கீங்களா என்னைய? ஒரே ஒரு நாள் என்னோட ஆதங்கம் ஒரே ஒரு நாள் ஒரு பாசத்தோட பாப்பா இங்க வாமா அப்படின்னு கூப்பிட்டுருக்கீங்களா? சொல்றா என்ன நம்ம பேசுறா ஏதாவது பேசுறா. ஆனா இங்க வந்துட்டு எதுவுமே தெரியாத மாதிரி அப்படியே ரொம்ப கை கட்டி பவ்யமா உட்காந்துருக்கீங்க பாத்தீங்களா? இவ்வளவு சொல்றாங்க, ஏதாவது ரியாக்ஷன்? என்ன ரியாக்ஷன் இது? இல்ல சார், நமக்கு 2 கை இருக்கு. சரி. அதுல ஒரு கை தங்கை. முடியல. ஆனா அவர் அப்ப சொல்லும்போது உங்களை சிவாஜின்னு சொன்னாரு. அப்ப நான் நம்பல, இப்ப நான் நம்புறேன். ஹாய் காமெடி. சிக்கன் மட்டன் சொன்னாங்க. உங்க தங்கச்சி வரும்போது அவளை விருந்து கவனிக்கிறவங்க வீட்டுக்கு, சொந்த வீட்டுக்கே பண்ண மாட்டீங்க, அதுக்கு என்ன பதில்? அந்த கொடுமையை கொஞ்சம் நீங்களே கேளுங்களேன். அட போயா. நம்ம வீட்டில் தானே போய் பொறுமையாக சமைச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு இவங்க சரி வெளியிலேருந்து வந்திருக்காங்க, லாங் ட்ராவல் பண்ணி வராங்க அப்படின்னு கொஞ்சம் முன்கூட்டியே ரெடி பண்ணி வச்சிருவோம் அப்படிங்கிற ஒரு ஆனா சளைக்காம ஒரு பதில சொல்றீங்க பாத்தீங்களா? எப்படி பேசினாலும் கேட்டு போறானே. பஸ் விட்டு இறங்கி எங்களை வந்து நாங்க மட்டும் தான் போயிட்டு வருவோம், பசங்க மட்டும் தான் ஊருக்கு போயிட்டு வருவோம் அம்மா வீட்டுக்கு. நான் வந்து 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணியிருக்கிறேன் பஸ் விட்டு இறங்கி. எங்க ஊர் கொஞ்சம் இதனால வண்டியில தான் வந்து கூட்டு போகணும். 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணியிருக்கிறேன். அவங்க தங்கச்சி வந்து அடுத்த செகண்ட் முன்கூட்டியே போய் நிப்பாங்க. நீ உணர்ச்சி வச்சத அடக்கு, சென்டிமெண்ட கட்டுப்படுத்து, அப்பதான் உனக்கு நல்லது. கை குழந்தையோட வச்சு நின்ன ஒரு நாள் எனக்கு அழுகையே வந்துருச்சு. இந்த தங்கச்சிக்கு மட்டும் எப்படி அப்படி ஒரு பாசம் வந்துச்சு? உனக்கா தோணணும், ஏன் உனக்கு தோணல? ஏன் தோணல? வேலை இருக்குமா, வேலைக்கு போயிருப்பாரு அவரு. இப்ப அதான் சொல்லுவாரு பாருங்க சார். அதான் அதானே சார், வேலை சொல்லுங்க. இருக்கும். நான் ஒன்று சொல்லட்டுமா, உங்க புருஷன் 5 நிமிஷம் நான் படிச்சிட்டேன், நீங்க படிக்கல இன்னும். வேலை இருக்குல்ல சார்? கண்டிப்பா சார். அண்ணன் தங்கை பாசம் என்னென்ன விஷயங்களை கடுப்பேற்றுது உங்களை? குழந்தை பிறந்து ஒரு நாள் தான் இவருக்கு என் கூட இருந்தாரு. தங்கச்சி கொண்டு போயிட்டு அட்மிட் பண்ணிட்டாங்கன்னு சொன்ன அடுத்த செகண்டே என்னை விட்டுட்டு போயிட்டாரு. எனக்கு நான் மயக்கம் தெளிஞ்சு எங்கள் அம்மாட்ட எங்கே என் வீட்டுக்காரன் மறுபடியும் நான் கேட்டேன். அவங்க தங்கச்சி அட்மிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. என்னடா வேலை பார்த்துருக்க நீ? எத்தனை நாள் கழிச்சு திருப்பி வந்தாரு? 3 நாள் கழிச்சு தான் வந்தாங்க. நான் வீட்டுக்கு வந்ததே அவருக்கு தெரியாது. உண்மைதான். இல்ல உண்மையா பொய்யான்னு கேட்கல நானு. அவர் பாரு சீரியஸா பேசிக்கிறீங்களா? சிரிப்பு. உண்மைன்னு சொன்னா விட்டுருவான், பேசாம உண்மைதான் சொல்லிட்டு எஸ்கேப் பெறலாம். ஏன்னு தான் உண்மையா பொய்யான்னு கேட்கல. ஏன் சொல்லலைன்னா என் தலை வெடிச்சிரும்டா, சொல்லு. அது ஏன்னா அவங்களுக்கு வந்து அவங்க அம்மா எல்லாருமே இருக்காங்க. இப்போ நான் பார்த்துக்க மாதிரி தங்கச்சி அங்கே இருக்கிறவங்க யாரும் பார்த்துக்க மாட்டாங்க. பொதுவாக மனைவிமார்களுக்கு என்ன இருக்கும்னா, ஃபர்ஸ்ட் குழந்தை பிறந்து லேபர் வளர்ந்து எடுத்து வரும்போது அதை கணவன் வாங்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. கரெக்ட். நான் அதை பார்த்த பிறகு அவங்க ஃபீல் பண்ண விடாது, அதை பார்த்த பிறகு தான் போனேன், பார்க்காத வரைக்கும் போகல. தம்பி, ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. கண்மொழிக்குமே இல்லைங்கிறாங்க அவங்க. குழந்தை பார்த்துட்ட பிறகு தான் நான் வந்தேன். குழந்தைய பாத்தீங்க, அவங்க என்ன கண்மொழிக்குமே பார்க்கல சார் அவங்க. நான் வந்து அண்ணனுக்குன்னா ஸ்பெஷல். ஸோ அதனால அவர் வந்து நான் ஃபீல் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக ஆனா இது சேட்டை தானே. இந்த கீழ் கொழுப்பு தானே வேணாங்கிறது. உங்களுக்கு அவங்க ஸ்பெஷலா இருக்கலாம், அதுக்காக அவங்க வந்து மனைவி அப்ப என்ன அவங்க சாதாவா? அப்படி கேளுங்க, அறிவு வரட்டும். இப்போ இதே சிச்சுவேஷன் உங்களுக்கு நடக்கு. ஓகே, உங்க வீட்டுக்காரர் அவங்க தங்கச்சியோட பிரெக்னன்சிக்கு போயிட்டாங்க. இப்போ அப்படி இருந்தா உங்களுக்கு ஓகேவா? அப்படி கேளுங்க. அது முடியாதுதான், இருந்தாலும் கொஞ்சம் அப்போ வந்து ஸ்பெஷல், அவங்களுக்கு ஸ்பெஷல் தானே. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. அதே மாதிரி தான் சார் ஒவ்வொரு விஷயமும். எங்க அண்ணன் எதை எடுத்தாலும் எத்தனை தடவைடா எங்க அண்ணனை மாதிரி வருமா, எங்க அண்ணனை மாதிரி வருமா செஞ்சிருவேன். நீ எங்க செய்யற? என்கிட்ட இன்னைக்கு வேணும்னு சொன்னா அது 1/2 மணி நேரத்துல இல்ல 1 மணி நேரத்துல நான் ரெடி பண்ணிடுவேன். நீ சொல்றது 4 மாசம் ஆகும், 5 மாசம் ஆகும். நான் என்னமோ உன்னை பெரிய ரவுடிலடா நினைச்சேன். ஒரே அடியில பொசுக்குன்னு போயிட்டா.
அவங்களோட ரிலேஷன்ஷிப் சொல்லணும்னா அந்த ஒரு எபிசோட் கண்டிப்பா பத்தாது சார். என்ன சார் சொல்றீங்க? தூக்கத்துல கூட தேவிமான்னு சொல்லுவாங்க. தூக்கத்துல கூட தங்கச்சி பேரை சொல்லுவாங்க. தங்கச்சி பேர் தான். ஓ அப்படி ஒரு வியாதி அவனுக்கு. நாங்க ரெண்டும் லவ் மேரேஜ். ஒரே தூக்கத்துல பேசும்போது சரி நம்ம பேர் தான் சொல்றாங்க சொல்லி நம்ம அவளோட எட்டி பார்த்துட்டு இருப்பேன் நானு. அதுதான் தேவிமா வாங்க. என்ன ஜந்திரா இது? கையில மருதாணி வைக்கிறோம் அப்படின்னா அதுல தேவின்னு எழுதுவேன். இப்ப அதை எழுத விட மாட்டேன்றா. அவ பேர் எழுத சொல்றா. எழுதுனா அவளோட பேர் மட்டும் தான் எழுதணும். என் தங்கச்சி பேர் எழுதக்கூடாது. அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஏன் சொல்றடி? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. வா 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 வா. ஆனா பேருங்கிறது நம்ம மனசுல இருந்தா போதும் இல்லையா பாசம்? கையில வந்து எழுதி காட்டணும். நானே வைக்கிறேன். ஒரு ஓரமா போட்டு விட்டுறேன். நீ வேற. நான் சொல்ல நல்ல தம்பி ரொம்ப கருத்தா பேசுவாப்ல. இதெல்லாம் கருத்தா? அவ்வளவுதான் அண்ணி. பண்ணிரலாம் அண்ணி, விடுங்க. நெத்திலே நாளும் மருதாணி வச்சு நான் போட்டு விடுறேனா இல்லையான்னு பாருங்க. நீங்க அவங்களுக்கு சால்வ்ஸ் பண்ற மாதிரி தெரியல, நக்கல் பண்ற மாதிரி தெரியும். நெத்தியில போட்டுரும் போ அப்ப என்ன அப்படிங்கிற மாதிரி நக்கல் தான் பண்றீங்க. நக்கல்யா அவனுக்கு. உங்களோட அண்ணன் தங்கை பாசம் நீங்க பார்த்து எக்ஸ்ட்ரீம் லெவல் என்ன? பாட்டு ஒன்று சொன்னாங்கல்ல அந்த சிவகார்த்திகேயன், அதை வந்து தங்க கேட்டு ஃபீல் பண்ணி தான் எல்லாரும் சொன்னாங்க. எங்கள் வீட்டில் என் ஹஸ்பண்ட் கேட்பாரு கேட்டுக்கிட்டே இருப்பாரு. ரிப்பீட் மோட்லலாம் அந்த பாட்டு ஓடும். ஃபீல் பண்ணுவேன்னு பார்த்தா ஃபீல் பண்ண வச்சிருவ போல இருக்கே. அப்படி என்ன பாட்டு கேட்டு என்ன பண்ணுவீங்க? இல்ல சார், கொஞ்சம் எமோஷனலா இருக்கும், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. உங்க ஃபேஸ்ல எமோஷனே வரலையே சார். என்னடா இந்த மூஞ்சில ஆய கலைகளும் ஓடுது சார். இந்த மூஞ்சில ஓடுது. மனைவியை விட இப்போ வந்து மனைவி தங்கச்சின்னும் போது இப்போ தங்கச்சி தான் சொல்லுவோம் உயிர்ன்ட்டு. போதுண்டா, உயிர் போற மாதிரி இருக்குறாடே, விட்டுறா. அப்புறம் நாங்க எதுக்கு சார் வரணும் அவங்க வீட்டுக்கு மேரேஜ் ஆகி? உங்க எய்த்தால உங்க மனைவி உட்காந்துருக்காங்க. எனக்கு மனைவியை விட தங்கச்சி தான் முக்கியம்னு சொன்னா இது எவ்வளவு வலிக்கும். மனுஷங்க போடுறீங்களா? ஏன்டா போடுறீங்க? இன்னொன்னு பண்றாங்க, என் ஹஸ்பண்ட் ஒன்று பண்றாங்க. கீழே இருந்து வந்து அண்ணான்னு ஒரு குரல் கேட்கும். இவர் வந்து என்ன பண்ணாலும் போட்டுட்டு ஓடுவார் வெளில. வந்துட்டேன். நீ உணர்ச்சி வச்சத அடக்கு, சென்டிமெண்ட கட்டுப்படுத்து. அப்பதான் உனக்கு நல்லது. கூட போய் என்னன்னு பாக்குறதுக்கு என்னதான் பேசணும்னு தெரிஞ்சுக்கணும்ல. எட்டி பார்த்தா யார் சத்தியமா இது லிட்டரலா நடந்திருக்கு. பக்கத்து வீட்டு பொண்ணு, யாரோ ஒரு பொண்ணு அவங்க அண்ணாவை அண்ணான்னு கூப்பிட்டுருக்கும். இவர் ஓடுவாரு. சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை வந்து அந்த பெண்ணில தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். நன்றி, வணக்கம்.